ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 11th காமர்ஸ் 2021 போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து 11th காமர்ஸினுடைய ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதோட வீடியோ லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன மெத்தடாலஜியில் எழுதணும், எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி 11th காமர்ஸ் 2021 கொஷின் பேப்பர் போர்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வரும். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வாஸ் காமன் டு டேஷ் டைனஸ்டி. ஆல்ரெடி இந்த கொஷின் வந்து வந்திருக்கு. அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியா டைனஸ்டி. அடுத்தது செகண்ட் ஒன் த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ். இந்த கொஷினும் வந்திருக்கு. ஆப்ஷன் சி மேக்கிங் ப்ராஃபிட். விச் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்? சோல் ப்ராப்பரேட்டர்ஷிப். ஸோ இந்த கொஷினும் உங்களுக்கு வந்திருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் ஆப்ஷனல். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் ஆப்ஷன் ஏ ஆப்ஷனல் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஆல் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு வித் சர்வீஸ் மோட்டிவ். ஆப்ஷன் டி சர்வீஸ் மோட்டிவ். ஆல் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு வித் சர்வீஸ் மோட்டிவ். சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன். ஸ்டாச்சுட்டரினா என்ன? சட்டப்பூர்வமான ஒரு கார்பரேஷன் அது. ஓகேவா? ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இஸ் எ ஆப்ஷன் பி ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். செவன்த் ஒன் விச் பேங்க் ஹேஸ் த பவர் டு இஷ்யூ கரன்சி நோட்ஸ்? ஸோ ஆர்பிஐ பேங்க், சென்ட்ரல் பேங்க் ரெண்டும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோலில் தான் ஆர்பிஐ இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சென்ட்ரல் பேங்க். விச் பேங்க் ஹேஸ் த பவர் டு இஷ்யூ கரன்சி நோட்ஸ்? ஆப்ஷன் பி சென்ட்ரல் பேங்க். In which kind of account it is compulsory to deposit certain amount at a certain time? ஸோ ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள certain அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா இப்போ அது ஒரு வருஷத்துக்கு இருக்கலாம், 2 வருஷத்துக்கு இருக்கலாம். ஸோ சர்டன் டைமுக்கு சர்டன் அமௌண்ட் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா போடலாம். ஸோ அப்படி கம்பல்சரியாக டெபாசிட் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட். அந்த டெபாசிட்க்கு பேர் ரெக்கரிங் டெபாசிட். ஆப்ஷன் சி ரெக்கரிங் டெபாசிட். டேஷ் வேர் ஹவுஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் பெரிஷபிள் குட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் எட்ஸெட்ரா. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் ப்ரிசர்வ் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கோல்டு ஃப்ரிட்ஜில் நார்மலாக வைப்பையா அது மாதிரி கோல்டு ஸ்டோரேஜுன்னு தனியாக வேர் ஹவுஸ் இருக்கும். அங்கே தான் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து டேஷ் இஸ் நாட் எ டைப் ஆஃப் ஜென்ரல் இன்சூரன்ஸ். இது வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸினுடைய டைப் கிடையாது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி லைஃப் இன்சூரன்ஸ். இது வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸில் வந்து வராது. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹோல்டர் இஸ் கிவன் ஓட்டிங் ரைட்? அதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஓட்டிங் ரைட்டு இருக்கக்கூடிய ஹோல்டர்ஸ் யார் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்து ஓட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. டைரக்டர்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் பப்ளிக் செக்டார் பேங்க், ப்ரைவேட் செக்டார் பேங்க், மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கென்ரா பேங்க், ப்ரைவேட் செக்டார் பேங்க் அப்படின்றது வந்து ஹெச்டிஎஃப்சி, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முத்ரா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து சிட்பி. ஸோ ஆப்ஷன் டி இது வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா வென் குட்ஸ் ஆர் இம்போர்ட்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் இட் இஸ் கால்ட் அஸ். இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. என்ட்ரி போர்ட். ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம ஒரு ப்ராடக்டை ஏதாவது ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், மறுபடியும் இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? என்ட்ரி போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் மிடில்மேன் இந்த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்? ஸோ சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய மிடில்மேன்ஸ் வந்து 2 பேர் தான்.
ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர். அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மிடில்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர். ஏன் ஹோல்சேலர்? அவங்க தான் நேரடியாக ப்ரொடியூசர்ஸ் கிட்டேயோ மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டேயோ இருந்து பல்காக வந்து ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு மிடில்மேனாக வந்து இருக்கிறவங்க யார்? ஹோல்சேலர். ஸோ ஆப்ஷன் பி ஹோல்சேலர். அடுத்தது small shops which deal in a particular line of products are called as particular line of products. ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டை மட்டுமே அவங்க வந்து ஷாப்ஸ் வச்சு விற்பாங்க. ஸோ அதுக்கு சிங்கிள் லைன் ஸ்டோர்ஸ்னு அர்த்தம். ஆப்ஷன் டி சிங்கிள் லைன் ஸ்டோர்ஸ். அடுத்தது டேஷ் இஸ் a business agreement wherein enterprises agree to develop new entity and assets subscribing to equity shares. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜாயிண்ட் வெஞ்சர். ஜாயிண்ட் வெஞ்சர்னுடைய பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்டில் தான் வந்து என்டர்பிரைசஸ் வந்து ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணும், அவங்களுடைய என்டிட்டியை டெவலப் புது என்டிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கும் அசட்ஸ் வாங்குறதுக்கும் ஷேர்ஸ் மூலிமா வந்துட்டு அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. தட் இஸ் கேபிட்டலில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜாயிண்ட் வெஞ்சர். அடுத்தது எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிசஸ் ஃபார்மிங் த கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர் இஸ் அன் ஆப்ஷன் பி அக்ரிமெண்ட். அடுத்தது த காம்பன்சேஷன் கிவன் ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டை மீறிட்டாங்கன்னா அதுக்கு என்ன காம்பன்சேஷன், அதுக்கு என்ன இழப்பீடு அப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ். என்ன இது டேமேஜ் ஆகிருக்கோ அதற்கான இழப்பீடு வந்து கொடுப்பாங்க. ஆப்ஷன் பி டேமேஜ். த இயர் இன் விச் இன்கம் இஸ் ஏர்ன்ட் இஸ் நோன் அஸ். இந்த கொஷினும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர், எந்த இயரில் வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறோமோ அந்த இயரை ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லாஸ்ட் கொஷின், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் ஏ இன்டைரக்ட் டேக்ஸ். ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இந்த 20 மார்க்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா லம்பாக 20 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வந்து ஆன்சர்ஸ் 10 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர்ஸ் 7 கொஷின்ஸ் பண்ணணும். அதில் 30th கொஷின் வந்து கம்பல்சரி. ஓகேவா? ஸோ ஹூ இஸ் கால்ட் ஏ சோல் ட்ரேடர். ஸோ ஆல்ரெடி இந்த கொஷினும் நம்ம பார்த்துருக்கோம். சோல் ட்ரேடர்னா யாரு? He is a person who is solely responsible for providing the capital. அவர் தான் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவார். பிஸ்னஸில் என்ன ரிஸ்க் வந்தாலும் அவர் தான் அதை பேர் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை வந்து மேனேஜ் பண்ணுறதும் யார்? சோல் ட்ரேடர் அப்படின்னு நீங்கள் எழுதணும். எதையுமே பேராகிராஃபாக எழுதாதீங்க. பாயிண்ட் டு பாயிண்ட்டாக ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் சோல் ட்ரேடர் எழுதி அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பாயிண்ட்டாக எழுதுங்க. அடுத்தது வாட் ஆர் த 2 schools ஆஃப் ஹிந்து லா. ஸோ 2 schools ஆஃப் ஹிந்து லா வந்து பார்த்தீங்கன்னா தயாபாகா, ஓகே, மிதாக்ஷரா. இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 schools ஆஃப் ஹிந்து லா. தயாபாகா அப்படின்றது வந்து ப்ரிவாலண்ட் இன் பெங்கால் அண்ட் அசாம். ப்ரிவாலண்ட்னா என்னது? நடைமுறையில் இருக்கிறது எங்கே அப்படின்னா பெங்கால்லையும் அசாம்லேயும் தான் வந்து இந்த தயாபாகா அப்படின்ற ஸ்கூல் ஆஃப் ஹிந்து லா வந்து இருக்குது. மிதாக்ஷராவில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் அசாம் தவிர்த்து மற்ற எல்லா பகுதிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதாக்ஷரா ஸ்கூல் ஆஃப் ஹிந்து லா தான் வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ அப்போ மெயினான இந்த 2 schools ஆஃப் ஹிந்து லா வந்து தயாபாகா, மிதாக்ஷரா. அடுத்தது ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த நீட் ஆஃப் டெபிட் கார்டு. டெபிட் கார்டுன்றது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அப்போது ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு. ஓகேவா? இப்போது அந்த டெபிட் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுறதுக்கான மெஷின் வந்து அந்த கடையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட்டை வந்து பே பண்ணலாம். ஸோ அமௌண்ட்டை வந்து கேஷாக கொடுக்காம ஒரு கார்ட் ஸ்வைப் பண்ணி நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்ம அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுக்கு தான் வந்து டெபிட் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் புக்கில் இதுக்கான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். அடுத்தது வாட் இஸ் அ வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸ்னால் என்ன? வேர் ஹவுஸ்னால் பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதிக அளவில் மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதாவது அதோடைய நீடு இல்லைன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகப்படியான ப்ராடக்ட்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அது வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ அதனுடைய தேவை ஏற்படுதோ அப்போ அந்த ப்ராடக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வேர் ஹவுஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன ஆகாமல் இருக்கும், பாதுகாக்கப்படும், டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இதுதான் வந்து வேர் ஹவுஸு. ஸோ வேர் ஹவுஸ்ன்னு எழுதிட்டு அதற்கான பாயிண்ட்ஸை வந்து க்ளீனாக எழுதுங்க.
வாட் இஸ் இன்டர்னல் ட்ரேட்? இன்டர்னல் ட்ரேட்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித்தின் த பவுண்டரிஸ் ஆஃப் எ நேஷன். நம்ம கண்ட்ரியினுடைய பவுண்டரிக்குள்ளேயே நம்ம செய்கின்ற ஒரு ட்ரேடை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்டர்னல் ட்ரேடுன்னு சொல்கிறோம். இதை வந்து டொமஸ்டிக் ட்ரேடுன்னு சொல்லலாம், ஹோம் ட்ரேடுன்னு சொல்லலாம். ஸோ இன்டர்னல் ட்ரேடுன்னு எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. அடுத்தது ஹூ இஸ் அ புரோக்கர்? ஸோ புரோக்கர் அப்படின்றவங்க யார்? புரோக்கர் ஹூ பார்கெயின்ஸ் ஃபார் அனதர் அண்ட் ரிசீவ்ஸ் கமிஷன் ஃபார் ஹிஸ் சர்வீஸ். ஸோ ரெண்டு பார்ட்டி, பையிங் அண்ட் செல்லிங் பார்ட்டிஸ் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில செயல்படுறவர் தான் இந்த புரோக்கர் அப்படின்றவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்காக வந்து அவங்க பேசி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதற்கான ஒரு கமிஷன் வந்து அவங்களுடைய சர்வீஸ்க்கு வந்து வாங்கிப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த சர்வீஸ்க்கு வந்து ப்ரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் கமிஷன் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு ப்ரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹூ இஸ் அ புரோக்கர் அப்படின்றத நீட்டாக 2 பாயிண்ட்டாக க்ளீனாக எழுதுங்க. வாட் டு யூ மீன் பை இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்? இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன? அதாவது நம்மளுடைய கண்ட்ரியை தாண்டி வேறு எந்த கண்ட்ரியோடையும் நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து என்னது, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ வெளிநாட்டு கம்பெனியில் வந்து நம்ம வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை வந்து டெக்னிக்கலி நம்ம வந்துட்டு மற்ற கண்ட்ரியிலேருந்து அந்த டெக்னாலஜியை வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, பேட்டன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரைட்ஸ் எல்லாம் வாங்கியும் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸை இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து பாயிண்ட்டாக நீங்கள் எழுதுங்க. அடுத்து, கேன் எ மைனர் என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட்? ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் படி, தட் இஸ் ஆஸ் பர் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, கான்ட்ராக்ட் என்டர்ட் பை மைனர் இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வாய்ட் ஆஸ் வெல் ஆஸ் வாய்ட் ஆம்பினிஷியோ, ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து மைனர்ன்றவங்க வந்து 18 இயர்ஸ் பிலோ இருக்கிறவங்கள தான் நம்ம மைனர்னு சொல்லுவோம். அவங்க எந்த விதமான கான்ட்ராக்டில் ஈடுபட்டாலும் அது வந்து வேலிட் வந்து கிடையாது. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி வேலிட் கிடையாது அப்படின்ட்டு தான் ஆன்சர். ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதுங்க. வாட் இஸ் மென் பை அசஸ்மெண்ட் இயர்? மென்ஷன் த பீரியட் ஆஃப் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் இயர்னால் என்னது? எந்த இயர் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோமோ அந்த இயரை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், அசஸ்மெண்ட் இயர்னு சொல்கிறோம். ப்ரீவியஸ் இயர்னால் என்ன? ப்ரீவியஸ் இயர்னால் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் பாருங்கள், அந்த வருஷத்தை தான் ப்ரீவியஸ் இயர்னு சொல்கிறோம். அசஸ்மெண்ட் இயர்னால் எந்த வருஷத்தில் நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுறோமோ கவர்மெண்ட்டுக்கு, அதுதான் அசஸ்மெண்ட் இயர்னு சொல்கிறோம். அதற்கான பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1st April ஆஃப் அதாவது இட் இஸ் கன்சிஸ்டிங் பீரியட் ஆஃப் 12 months. எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 1st April எவ்ரி இயர் ஸ்டார்ட் ஆகும். எண்டிங் ஆன் 31st March ஆஃப் தி ஃபாலோயிங் இயர். அடுத்த வருஷத்தினுடைய 31st வந்து அது ஃபாலோ அப் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2023 நம்ம இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st April 2023 31st March 2024 உங்களுடைய அகடமிக் இயருக்கு நான் சொல்கிறேன். ஓகே, 2024 அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்தது, இன் விச் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் த இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் டேக்ஸ் கன்செஷன்? அதாவது எந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து வரி சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க, அப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் கன்செஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும், அவங்களுடைய க்ரோத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்து டேக்ஸ் கன்செஷன்ஸ் வந்து வரி சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து பார்ட் 2 கொஷின்ஸ். அடுத்த பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10 கொஷின்ஸ் இருக்கும். 7 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 40th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். ஃபஸ்ட்டு, வாட் ஆர் த போர்ட்ஸ் டெவலப்டு பை பாண்டியா கிங்டம்? ஸோ பாண்டியா கிங்டமில் பார்த்தீங்கன்னா தொண்டி, கொர்க்கை, புகார் அண்டு முசிறி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர் டைனஸ்டி காலத்தில் டெவலப் பண்ணப்பட்ட போர்ட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? அங்கே என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணாங்க? ஃபிஷ்ஷிங், பேர்ல் பண்ணாங்க, அப்போ ப்ரொடியூஸ்டு சால்ட்ஸ், அதே போல் கப்பல் கட்டுறது, பில்ட் ஷிப்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து அந்த போர்ட்டில் வந்து பண்ணாங்க. அதே போல் கொர்க்கை, சேலையூர், கயல்,
குமரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸாக வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் வந்து கருதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த நம்ம இதிலெல்லாம் வந்து வரி டேக்ஸ் வாங்குறாங்க இல்லையா, ஹைவேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு டேக்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அப்போ அவங்க காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான கஸ்டம்ஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து பாயிண்ட்டை நீங்கள் எழுதலாம். வாட் இஸ் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி? அன்லிமிட்டெட் லயபிலிட்டின்னா என்ன அப்படின்னா, லயபிலிட்டி அப்படின்னா என்னது? இப்போ ஒரு ப்ரொப்ரேட்டர் ஒரு ஓனர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அவருக்கான லயபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் பிஸ்னஸுக்காக அவர் எவ்வளோ வேணால் வந்து அன்லிமிட்டடாக வந்து அவங்க என்ன பண்ணலாம், கடன் வாங்கலாம். ஓகேவா? த லயபிலிட்டி ஆஃப் த ப்ரொப்ரேட்டர் ஃபார் த டெப்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் இஸ் அன்லிமிட்டெட். ஓகேவா? இப்போது அந்த கிரெடிட்டார் இருக்காங்க, அந்த கடன் கொடுத்தவங்க இருப்பாங்க இல்லையா அந்த ப்ரொப்ரேட்டருக்கு, த கிரெடிட்டார் ஹாவ் ரைட் டு ரெக்கவர் தி டெப்ட். ஓகேவா? எப்படி அவர் கொடுத்த கடனை வந்து அவர் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ப்ராப்பர்ட்டருடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியிலிருந்து அவருக்கான பணத்தை எடுத்துக்க முடியும். ஒருவேளை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அசட்ஸை விற்றும் அவருடைய கடனை அடைக்க முடியலன்ற பட்சத்தில் அந்த ப்ராப்பர்ட்டருடைய ஓன் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி வாங்கக்கூடியதை தான் வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் வந்து அன்லிமிட்டட், அதாவது அன்லிமிட்டடாக நம்ம வந்து கடனை வாங்கிக்கிறது. அந்த கடனை வந்து எப்படி அடைக்கலாம் அப்படின்னா, ஒன்று பிஸ்னஸ்னுடைய அசட்ஸை விற்று கடன் அடைக்கலாம். பிஸ்னஸ்னுடைய அசட்ஸ் போகலை அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியை விற்று அவங்க கடன் அடைக்கலாம். இதுதான் வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. ரைட் எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு 5-6 படித்து வச்சுக்கோங்க. கவர்ன்டு பை ஹிந்து லா, மெம்பர்ஷிப் பை பர்த், லயபிலிட்டி, பெர்மனண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இ-பேங்கிங்? இ-பேங்கிங்னா என்னது? எலக்ட்ரானிக்கலி வந்து நம்ம ஃபண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒருத்தருடைய அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதுக்கு வந்து கேஷோ செக்கோ இதெல்லாம் வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியானதாகவும் இருக்கும், அதே போல் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை சேஃப்டியாகவும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இ-பேங்கிங். ஸோ இதற்கான பாயிண்ட்ஸை வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. கிவ் த மீனிங் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ். கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி வந்து யாருக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்குது இந்த கிராப் இன்சூரன்ஸ். அதாவது விவசாயம் செய்யும்போது மழை காலத்தில் என்ன ஆகிடுது, ஃப்ளட்டோ இல்லை வந்து வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா, தண்ணியில் முழுகிடுச்சு, நம்ம வளர்த்த தட் இஸ் நெல் பயிரெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து ஃப்ளட்டுனால வந்து பாதிப்படைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி டேமேஜஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக போடப்படுற இன்சூரன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராப் இன்சூரன்ஸு. ஓகேவா? ஸோ இதை வந்து கரெக்டாக பாயிண்ட் போட்டு நீங்கள் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் பேங்க்ஸ் ஃபண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வந்து எந்தெந்த வழியில் பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மோட் ஆஃப் கிரெடிட் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மோடு வந்து பார்த்திங்கன்னா பேங்கர்ஸ் லெண்ட் டைரக்ட்லி டு த டைரெக்டாக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது மோடு பார்த்திங்கன்னா பேங்க் ப்ரொவைட் லோன் டு தி என்ஜிஓனா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஹெச்ஜி அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கும் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கும் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸ்டெண்ட் கிரெடிட் டு தி வித் த என்ஜிஓ சர்விங் ஆஸ் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய கிரெடிட் லிமிட்டையும் வந்து அதிகப்படுத்தியும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தேர்ட் மோடாக வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. அடுத்தது இது 3 மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து
லாஸ்ட் மெத்தட் டைரக்ட் லீடிங் பை பேங்க் வித் என்ஜிஓவோட டைரெக்டாக அவங்க பேங்க் லிங்க் வச்சு ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு வந்து லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியாக ஃபண்டு வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் பேங்க் ஃபண்ட்ஸ் டு எஸ்ஹெச்ன்றது பாயிண்ட் இருக்குது. அது கரெக்டாக என்ன எக்ஸாக்டான பாயிண்ட் அப்படின்றத படிச்சுட்டு நீங்கள் பாயிண்ட்டாக நீங்கள் எழுதுங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சூப்பர் மார்க்கெட். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 3 to 4 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதுங்க. அடுத்து வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், அதில் மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 6 பாயிண்ட்ஸில் வந்து யூஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், லீகல் ஆப்ளிகேஷன், எக்ஸ்போஷர் டு ரிஸ்க், ஹெவி டாக்குமெண்டேஷன், டிஃப்ரென்ஸ் இன் எக்கனாமிக் என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் 6 பாயிண்டில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா அதோட ஹெட்டிங் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். 2 மார்க்ஸ்க்கு வந்து அது போதும். அடுத்தது டிஃபைன் ஆஃபர். ஆஃபர்னா என்ன? ப்ரப்போசல்னு அர்த்தம். செக்ஷன் 2 ஆஃப் ஏ படி பார்த்தீங்கன்னா ஆஃபரை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் நீட்டாக எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் த. ஃபாரின் ட்ரேட்னா என்ன? 3 டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட்: இம்போர்ட் ட்ரேட், எக்ஸ்போர்ட் ட்ரேட், என்ட்ரி ப்ரோ ட்ரேட். இம்போர்ட் ட்ரேடுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் இன்னொரு கண்ட்ரிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோன்னா மெஷினரி, எக்யூப்மெண்ட், மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். என்னென்னலாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அயன் ஓர் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ அயன் ஓர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே போல் டீ, ஓகேவா, அதுவும் வந்து செல்லிங் ஆஃப் டீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ், மல்லிகைப்பூ வந்து மதுரையிலிருந்து நம்ம சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக நீங்கள் எழுதலாம். என்ட்ரி போர்ட் ட்ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இந்தியன் டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ் இருப்பாங்க, இந்திய வைர வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு கண்ட்ரியிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அன்கட்டு டைமண்ட்ஸ் வந்து ஒரு ரா மெட்டீரியலாகவே இருக்கும். அந்த சுரங்கத்துலேருந்து கட் பண்ண அப்படியே அந்த டைமண்டை வந்து அங்கிருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஆஃப்ரிக்காலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம வைர வியாபாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை அழகாக கட் பண்ணி பாலிஷ் பண்ணி அதை ரெடி பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இந்தியாவிலேருந்து மற்ற இன்டர்நேஷ்னல் டைமண்ட் மார்க்கெட்டுன்னு இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டில், அதாவது அம்ஸ்டர்டாமில் வந்து இருக்குது இன்டர்நேஷ்னல் டைமண்ட் மார்க்கெட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு வைரத்தை வாங்கி அதை கட் பண்ணி பாலிஷ் பண்ணி மறுபடியும் நம்ம வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதுதான் என்ட்ரி போர்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேடை எழுதிட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்த பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ இதில் வந்து 6 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஸ்டேட் எனி 5 ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ். மொத்தம் 10 ஹிண்ட்ரன்சஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 5 ஹிண்ட்ரன்சஸ் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். பட் எழுதுகிற மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமர்ஸ்னால் என்ன அப்படின்னு எழுதுங்க. அடுத்தது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ்ன்னு போட்டுட்டு இப்போ 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கன்னா அந்த 5 பாயிண்ட்ஸை பாயிண்ட்டாக எழுதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு 1 2 3 4 5 அப்படின்னு எழுதிட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே எழுதிடுங்க. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், அதை பற்றி 2 பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன இதை பற்றி எழுத போகிறீங்களோ அதை பாயிண்ட்டாக எழுதி அண்டர்லைன் பண்ணுங்கள். 2 பாயிண்ட்ஸ் வந்து எழுதுங்க. இதுதான் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸ்பிளைன் எனி 5 சோர்சஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் கிவன் பை கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சோர்சஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் எழுதினா போதும். மொத்தம் 12 என்னமோ இருக்குது. அதில் வந்து 5 மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஸோ இதுலேயும் நீங்கள் எப்படி எழுதணும், கமர்ஷியல் பேங்க்னா என்னன்னு எழுதணும், அப்புறம் சோர்சஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ்ன்னு எழுதிட்டு அதில் 5 சோர்சஸ், அதாவது லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட், டிஸ்கவுண்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ட்ரேட் கிரெடிட்ஸ், பிளெட்ஜ், ஹைப்போதெட்டிகேஷன், மார்ட்கேஜ் அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது 5 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இப்போ வந்து
வந்து ஒரு 12 பாயிண்ட் இருக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 7-8 பாயிண்டாவது நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தம் படிக்க முடியாட்டாலும் ஒரு 8 பாயிண்டாவது நீங்கள் படிச்சு மேக்ஸிமம் 5 மார்க் கொஷினில் 5ஆவது எழுத சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த வெறும் 5 பாயிண்ட் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மறந்துடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வந்து உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதை ஹெட்டிங் எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எனி 5 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன ஹெட்டிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஒரு 2 பாயிண்ட்ஸு. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஒரு 2 பாயிண்ட்ஸ். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு எழுதி ஒரு டேப்லர் காலம் போடுங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட்ஸும் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 7 பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீட்டாக வந்து எழுதிடுங்க. டேப்லர் காலம் போட்டு எழுதிடுங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் எனி 5 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 5 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 8 பாயிண்ட்ஸில் வந்து 5 பாயிண்ட்ஸ் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எழுதிட்டு அந்த 5 பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி ஒரு பாக்ஸில் எழுதிடுங்க. அந்த 5 பாயிண்ட்ஸை ஒன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். மொத்தம் 16 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 16 பாயிண்ட்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்ச ஃபார் பெட்டர். பட் ஆனால் கரெக்டான எக்ஸாக்டான பாயிண்ட் எழுதி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது எக்ஸ்பிளைன் த ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3, 4, 5, 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 6 பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்னா என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒன்றுன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட், மோனோபொலி ஆஃப் நோட் இஷ்யூ, பேங்கர்ஸ் பேங்க், கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி, லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிப்போர்ட்டு, கிளியரிங் ஹவுஸு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. அதை நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிடுங்க. அடுத்தது வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். இது ரொம்ப ஈஸி. சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ்னால் என்னென்னு எழுதிட்டு அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 6 பாயிண்ட்ஸை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அடுத்தது ரைட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ கவர்மெண்ட் கம்பெனின்னா என்னென்னு எழுதுங்க. அதில் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் 8 பாயிண்ட்ஸும் படிச்சுக்கிட்டிங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் உங்களால் கண்டிப்பாக நல்லா எழுத முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன் ஆஃப் கவர்மெண்ட், செப்பரேட் லீகல் என்டிட்டி, ஹோல் ஆர் மேஜர் கேபிட்டல் ப்ரொவைடட் பை கவர்மெண்ட், மெஜாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் டைரக்டர். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் இதை தான் எழுதணும்னு இல்லை, அந்த 8 பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதலாம். அடுத்தது 45th கொஸ்டின், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா என்னன்னு எழுதுங்க. அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஏஜென்சி ஃபங்க்ஷன், ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஏஜென்சி ஃபங்க்ஷனில் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் மோர் ஆர் லெஸ் பார்த்துட்டு நீங்கள் க்ளீனாக வந்து நீங்கள் எழுதிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த 5 செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ ஐம் சாரி, ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஸ்ஹெச்சி வந்து பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து அந்த 12 பாயிண்ட்ஸும் ஆப்ஜெக்டிவ்ஸ் எழுதுங்க. அடுத்த கொஷின் 5 செகண்டரி பேங்க்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சி ஃபங்க்ஷன் அண்ட் ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்னு வரும். ஸோ அதில் 8 பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸை செலக்டிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எழுதுங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் த சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் எனி 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் 7 பிரின்சிபல்ஸ் இருக்குது. அதில் 5 தான் எழுத சொல்லியிருக்காங்க. அட்மோஸ்ட் குட் ஃபெய்த், இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட், இண்டெம்னிட்டி, காசா ப்ராக்சிமா, கான்ட்ரிபியூஷன், சப்ராகேஷன், மிட்டிகேஷன் அப்படின்னு இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸோட ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து க்ளீனாக படித்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். ஸோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது 5 ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் கூட எழுதலாம். 5 ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்தது
லாஸ்ட் கொஷின் எலுசிடேட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ்னால் என்னன்னு பாருங்கள். அதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 4, 8, 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு 5 ஃபீச்சர்ஸ் நீங்கள் செலக்ட், ஒரு 8 பாயிண்ட்ஸ் வரைக்கும் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதில் வந்து செலக்டிவாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதுங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் த சர்வீசஸ் ரெண்டட் பை ரீட்டைலர்ஸ் டு கன்சியூமர்ஸ். ஸோ ரீட்டைலர்ஸ் டு கன்சியூமர்ஸ், கவர்மெண்ட், ஹோல்சேலர்ஸ் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்கு. இவங்க கன்சியூமர்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அதாவது ரெகுலர் சப்ளை ஆஃப் குட்ஸ், நியூ ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் சர்வீசஸ், வைடு செலெக்ஷன் அப்படின்னு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸை க்ளீனாக படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2021 கொஷின் பேப்பர் டிஸ்கஷன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.